ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு. நல்லா காரசாரமாக வில்லேஜ் ஸ்டைலில் சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்ப புதுசாக சாப்பாடு செய்ய கற்றுக்கிறவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக வரும். மீன் குழம்பு எங்கள் ஊர் கிராமத்தில் மண் சட்டியில் வைப்போம். ஆனால் நான் இன்றைக்கி வானலில் தான் வச்சுருக்கேன். சரி வாங்க மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு எல்லாம் வெடித்ததுக்கப்புறம் அது கூட நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை இந்த இடிக்கல் இருக்குல்ல அதில் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை நான் கிள்ளி போட்டிருக்கேன். இதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். மீன் குழம்புக்கு எப்பயும் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் ஒரு 2 பழுத்த தக்காளி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி அரைச்சி சேர்க்குற மாதிரி இருந்தால் அரைச்சி கூட சேர்த்துக்குவாங்க. தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃபனுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால அரைச்சி சேர்க்கலை. நீங்கள் சாப்பாட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா தக்காளி அரைச்சி கூட சேர்த்துக்குவாங்க. இந்த மாதிரி செய்யும்போது சாப்பாடுக்கும் நல்லா தான் இருக்கும். சில பேர் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலாம் சேர்த்து செய்வாங்க. நாங்கள் அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து செய்ய மாட்டோம். இப்போதைக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கினா வெங்காயம் தக்காளி டக்குன்னு வதங்கி வந்துடும். ஏதாவது கறி குழம்பு இல்லை இந்த குருமா குழம்பு இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்ப்போம். நம்ம புளி ஊற்றி வைக்கிற பொருள் எதுலையுமே நாங்கள் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து வைக்க மாட்டோம். இந்த மாதிரி காரக்குழம்பு, புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இஞ்சி பூண்டுலாம் சேர்க்க மாட்டோம். அந்த டேஸ்ட் எங்களுக்கு நல்லாவும் இருக்காது. இப்போதைக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா கலந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கினதும் இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் மல்லித்தூள் தனியாக மிளகாய்த்தூள் தனியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் 3 ஸ்பூன் மல்லித்தூளும் 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இல்லை காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தாலே போதும். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகும். அதுவும் இல்லாமல் குழம்புக்கு லைட்டாக கலர் கொடுக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி எடுத்தோம் அப்படின்னா. நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே புளியை ஊற வச்சுக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம புளியை கரைச்சி இதில் ஊற்ற முடியும். லாஸ்ட் டைமில் புளி ஊற வச்சோன்னா கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயே புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி தான் ஊற வச்சு கரைச்சி ஊற்றுறேன். நீங்கள் புளிப்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா தக்காளி கூட கொஞ்சம் அதிகமாக போட்டு வதக்கிக்கோங்க. இப்போதைக்கு குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்பு கூட்டி வச்சுக்க வேண்டியதான். நீங்கள் சிம்பிளாக குயிக்காக அதே சமயம் டேஸ்ட்டாக சமைக்கணும் அப்படின்னா மல்லி ஸ்பைசி கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்க வேண்டியதான். லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியானா பரவாயில்லன்னு தோணுச்சு. அதனால் இன்னொரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வந்ததும் நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கணும். மீன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி மீன் போட்டுட்டு கிண்டி விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக குழம்பு எல்லா மீனும் குழம்புல படுற மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருங்க மூடி போட்டு. மீன் வேகத்துக்கு ஒரு 5 நிமிஷமே போதுமான டைம். அப்படியே சிலது வேகலை அப்படின்னா அதிகபட்சம் 8 நிமிஷம் போதும். அதிகமாக இன்னும் வெந்துச்சு அப்படின்னா மீனெலாம் உடஞ்சிரும், எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது.
சில பேர் வந்து மீன் குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வாங்க, இந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி சைட்லாம். ஆனால் நாங்கள் வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி செய்ய மாட்டோம். மேக்ஸிமம் இன்றைக்கி வைக்கிற மீன் குழம்பை நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணால் அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றுற குழம்புலாம் வந்து அடுத்த நாள் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா குழம்பு நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. நாங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணதில்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.